குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பாஜக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில இந்தியா கூட்டணி சார்பில் திருச்சி சிவா நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. இது தமிழ்நாட்டுல அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குடியரசு துணைத் தலைவராக இருந்த தகுதி தங்க திடீர்னு ராஜினாமா செய்ததை அடுத்து தமிழ்நாட்டு அரசியலை குறிவைக்கும் விதமா சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர்ல பாஜக நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பவே அந்த தகவலை வெளியிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட பல்வேறு பேர்களை பரிசீலனை செஞ்ச பாஜக நம்ம சொன்ன மாதிரியே சிபி ராதாகிருஷ்ணனையே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளரா நிறுத்திருக்காங்க. இத்தகைய சூழல்ல பல்வேறு கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை திமுக ஆதரிக்கணும். ஏற்கனவே அப்துல் கலாம் நிறுத்தின போது அந்த செஞ்ச தவறு இப்ப மறுபடியும் செய்யக்கூடாது. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் அப்படிங்கறதுனால அவங்கள கண்டிப்பா திமுகவும் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் திமுகவுக்கு அழைப்பு விடுத்தார். அதே மாதிரி நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனும் திமுகவுக்கு அழைப்பு விடுத்தார். இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அரசியல் நோக்கர்கள் சொன்னாங்க. என்ன காரணம்னா, சிபி ராதாகிருஷ்ணன் தமிழரு, அவருக்கு எதிராக திமுக வாக்களிச்சாங்க அப்படின்னா அதை வைத்து பாஜகவும் அதிமுகவும் தமிழர்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்யலாம். பாத்தீங்களா, தமிழரே நிப்பாட்டினா தமிழரே தோக்கடிச்சிடாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதனால கண்டிப்பா திமுக சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிப்பாங்களா, இல்ல வேற யார இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி யார வேட்பாளராக நிறுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக கூட்டணிக்கும் டப்பு கொடுக்கிற வகையில திருச்சி சிவாவை இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு செக் வைத்த மாதிரிதான். ஏன்னா தமிழர் அப்படிங்கிறனாலேயே பாஜக கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த இளங்கோவன் உள்ளிட்ட பல பேர் சொன்னாங்க. ஏன்னா சித்தாந்த ரீதியா, கருத்து ரீதியாவே அவங்க வேற ஒரு நபர்கள். அவங்கள தமிழர் அப்படிங்கிறனாலேயே நம்ம ஆதரிக்க முடியாது. ஏன்னா அவங்க தமிழர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் அவங்க என்ன விதமான திட்டங்களை மோடி கிட்ட கேட்டு கொண்டு வந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டு தமிழர்னு பேர்ல இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த விஷயத்தையுமே செய்யல. அவங்களை எப்படி ஆதரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திமுகவை சார்ந்தவங்களும் சரி, பிறரும் சரி தொடர்ச்சியா சொல்லிதான் இருக்காங்க. இருந்தாலும் தமிழர் புறக்கணிச்சிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கெல்லாம் செக் வைக்கிற விதமா தான் இப்ப திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கு திமுக முயற்சித்து வரதா சொல்லப்படுது. ஏன்னா திருச்சி சிவா வெறும் திமுகவில் மட்டும் இல்ல, டெல்லியில எல்லா கட்சிகளுக்குமே ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு நபர் அவரு. அதனால அவருக்கு இந்தியா கூட்டணியில இருக்கிற பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா 543 எம்பிக்கள் இருக்கிறதுல கிட்டத்தட்ட 293 பேர் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி தான். அதனால சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆனாலும் சந்திரபாபு உள்ளிட்டவங்க ராகுல் காந்தியோட தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த தேர்தலில் ஏதாவது மாற்றம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணிக்கு 249 எம்பிக்கள்ல மட்டும்தான் அவங்க ஆதரவு இருக்கிறாங்க. அதனால சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து யாரை நிப்பாட்டினாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனாலும் இந்த விவகாரத்தை சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தி திமுகவுக்கு செக் வைத்த நினைக்க பாஜக மற்றும் அதிமுகவுக்கு இப்ப திமுக ஒரு செக் வச்சிருக்கிறதா தான் சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுக்கு இடையில பாஜக முக்கிய நிர்வாகியான ராஜாவை கவர்னர் ஆக்குறதுக்கான வேலைகள் நடந்திருக்கிறதாக இருக்க சொல்லப்படுது. ஏற்கனவே நாகாலாந்து கவர்னரா இருந்த இல கணேசன் மரணம் அடைந்தார்.
அதனால அந்த ஆளுநர் பதவி வந்து காலியா இருக்குது. இன்னொன்னு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்படுறதுனால மகாராஷ்டிர ஆளுநர் பதவியும் இப்ப காலியாகுது. அதனால 2 இதுல மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்துல ராஜா ஆளுநரா நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இடையில வந்து அண்ணாமலைக்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக தலைமை அது தொடர்பா இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விவகாரங்களை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு இடையில ராஜா ஆளுநரா நியமிக்கப்படுறதுல உங்க கருத்து என்ன? அது மட்டும் இல்லாம சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.